அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பஹ்ரைன் வாழ் இஸ்லாமிய உறவுகளுக்கு ஓர் மகிழ்ச்சியான செய்தி. தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் மகிழ்வுடன் வழங்கும் ரமலானே வருக சிறப்பு நிகழ்ச்சி. புண்ணியங்களின் பூக்காலம் எனும் தலைப்பில் தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர், பன்னூலாசிரியர் மௌலவி முகமது நூஹ் மஹலரி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். இந்த மார்க்கம் பழுதடையும் போதெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, சகோதரிகளே, அரங்கத்தில் உள்ளே வந்து அமருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்வு தொடங்க இருக்கின்றது. சகோதர சகோதரிகள் இருக்கையில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இன்றைய நிகழ்வை துவங்குவதற்கு முன்பாக நம்முடைய சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கும் நமது சகோதரர், திருச்சி அஸ்ஸலாம் கல்லூரியின் பேராசிரியர், அன்பிற்குரிய சகோதரர் மௌலவி முகமது நூஹ் மஹலரி அவர்களை மேடையில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டருடைய பஹ்ரைன் மண்டல பொறுப்பாளர், அன்பிற்குரிய சகோதரர் அன்வர் சாதத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டரின் பொதுச் செயலாளர், அன்பிற்குரிய சகோதரர் அப்துல் ரவுஃப் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். அத்துடன் தாருல் ஈமான் இஸ்லாமிக் சென்டரின் ஆலோசனை குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் அப்துல் கரீம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். இன்றைய நிகழ்வின் துவக்கமாக திருமறையிலிருந்து திரு வசனங்களை ஓதுவதற்காக இளம்பிறை மாணவர் யஹ்யா பின் அப்துல் ரவுஃப் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر.
سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன், பாரக்கல்லாஹ் ஃபீக். மாணவர் யஹ்யா அவர்களுக்கு இதனுடைய தமிழாக்கம் அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். திண்ணமாக நாம் இதனை, இந்த குர்ஆனை மாட்சிமை மிக்க இரவில் இறக்கி வைத்தோம். மாட்சிமை மிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா? என்ன? மாட்சிமை மிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். அதில் வானவர்களும் ரூஹ் எனும் ஜிப்ரீலும் தம் இறைவனின் அனுமதியுடன் அனைத்து கட்டளைகளும் ஏந்திய வண்ணம் இறங்குகின்றார்கள். அந்த இரவு முழுவதும் நலம் பொருந்தியதாக திகழ்கின்றது, வைகரை உதயமாகும் வரை. சதகல்லாஹுல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஏனைய நபிமார்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும், இந்த அரங்கத்தில் ஒன்றிருந்திருக்கும் நமது சகோதரர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த புனித ரமதான் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு எங்களது அழைப்பை ஏற்று தாயகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் நமது சகோதரர் மௌலவி நூஹ் மஹல்லதி ஹஸ்ரத் அவர்களை வரவேற்பதில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் சார்பாக உங்கள் அனைவர்களையும், அனைத்து சகோதரிகளையும், பெரியோர்களையும், தாய்மார்களையும், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளையும், ஸ்ரீலங்கா ஜமாத்துடைய பொறுப்பாளர் பிரதர் முகமது நஸ்மினானா அவர்களையும், மேலும் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் பஹ்ரைன் யூடியூப் இணையதளத்தின் வழியாக இந்த சிறப்பு நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய பஹ்ரைனிலிருந்து கலந்து கொள்ள முடியாத சகோதர சகோதரிகளும், சவுதி, குவைத், கத்தார், மேலும் இந்தியா தாயகம் போன்ற பகுதியிலிருந்து, மேலும் மற்ற நாடுகளிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களையும் இந்த நிகழ்விற்கு அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக தலைமை உரை ஆற்றுவதற்காக தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டரின் பஹ்ரைன் மண்டல பொறுப்பாளர் சகோதரர் அன்வர் சாதத் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். يا أيها الذين آمنوا மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு அல்லாஹ்வின் அருளை எதிர்பார்த்தவனமாக பெருந்தலான வந்திருக்கும் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு சலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு உதவியாக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் பஹ்ரைனில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே மிக பெரும் சேவைகளை ஆற்றி வந்து கொண்டிருக்கிறது. இங்கு பணிபுரியும் தமிழ் மொழி பேசும் மக்கள் தங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில் மார்க்க அறிவை பெறவும் தார்மீக விளிமயத்துடன் வாழவும் ஒரு தளத்தை அமைத்துக் கொடுப்பதை முக்கிய நோக்கமாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர். திருக்குர்ஆன் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதை இலக்காக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே தான் ஆண்டுதோறும் பல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த வெல்கம் ரமலான் என்ற அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் புனித ரமலானை வரவேற்பதற்காக, அதை அடைந்து கொள்வதற்காக நாம் மிகவும் ஆர்வத்துடன் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் அந்த புனித ரமலான் நம்மளை வந்தடைய இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். வல்ல அல்லாஹ் தஆலா அதை முழுமையாக அடையக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தார் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஃபமன் ஷஹித ரமலான் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பயன்படுத்துகின்றார். யார் அதை அடைந்து கொள்கின்றார்களோ, யார் அதை சாட்சியாளராக சாட்சி பெறுகின்றார்களோ அவர்கள் நோன்பு நோக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அன்பானவர்களே, ரமலான் என்றால் நோன்புதான் நமக்கு ஞாபகம் வருகிறது. ரமலான் என்பது நாம் நோன்பை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே இருக்கின்றது சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் ரமலான் என்ற வார்த்தைக்கு அரபியில் சுட்டெரித்தல், சுத்துதல் என்று அர்த்தம். எதை எரிப்பது, எரித்த இடத்தில் எதை வைப்பது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. நமது உள்ளத்தில் இருக்கின்ற பல்வேறு விதமான கெட்ட எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் எரித்து விடுவது இந்த மாதத்துக்கு நாம் செய்யக்கூடிய முதல் கடமையாக இருக்கின்றது. உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். ரமலான் என்பது உடல் சார்ந்த வணக்கம் மட்டுமல்ல, அது உள்ளம் சார்ந்த, உயிர் சார்ந்த விஷயமாக இருக்கின்றது சகோதர சகோதரிகளே. உடல், பொருள், ஆவி என்று சொல்லக்கூடிய அந்த 3 வார்த்தையுமே ரமலானை சார்ந்ததுதான். நாம் அதை உடல் சார்ந்த விஷயமாக மாற்றிவிட்டோம். சஹர், இஃப்தார் என்று உடலை பட்டினி போடுகின்றோம், உள்ளத்தை பட்டினி போடுகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான். இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் முன் இருந்தவர்கள் மீது நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். எதற்காக என்றால் நீங்கள் இறையற்ற முடிவுகளாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இறையச்சம், தக்வா, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்ற அந்த இறை உணர்வு, அதுதான் இறையச்சம், தக்வா. சோ இந்த தக்வா இறையச்சத்தை குறிவைத்து நமக்கு இலக்கு அமைய வேண்டும். நாம் அதை நோக்கி நமது எண்ணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. எனவே நோக்கினுடைய இலக்கு தக்வா. அதை நோக்கி நம் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். தக்வா என்பது நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது. ஒரு முதலிருக்க பாதையில் நாம் பயணிக்கும் போது நமது ஆடையில் அந்த உயிர் கைத்து விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு கவனமாக நாம் நடப்போமோ அதே போல் நமக்கு கவனமாக நாம் இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. நாம் பரிபூர்ண ஈமானோடு இறை நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கின்றான். அதற்குண்டான பயிற்சி தான் இந்த ரமலான் நமக்கு ஒரு மாதமும். ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், நரக
நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒன்றே சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், சைத்தான்கள் விலங்கிடப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு மாதம் பயிற்சி எடுப்பதற்கு சைத்தான் நமக்கு குறுக்கீடாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றது சகோதர சகோதரிகளே. எனவே உள்ளமும் பயிற்சி எடுக்க வேண்டும், நாமும் பயிற்சி எடுக்க வேண்டும், கண்களும் பயிற்சி எடுக்க வேண்டும். வயது மட்டும் நாம் நோன்பு நோட்டால் போதாது, நமது உள்ளம், நமது நாவும், நமது கண்களும் நோன்பு வைக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. இதுதான் அல்லாஹ்விடம் நாம் அல்லாஹ் நம்முடைய எதிர்பார்க்கக்கூடிய நோன்பாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு ஒரு கேடயம் என்று குறிப்பிட்டு காமிச்சார்கள். கேடயம் என்றால் நமக்கு தெரியும், யுத்தத்தில் நம் மீது எந்த விதமான ஆயுதங்கள் நம் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு கேடயம் நாம் பயன்படுத்துவோம் இல்லையா, ஒரு பாதுகாப்பிற்காக. ரமலானிலும் அதே போதுதான், தீயவைகள் வந்து நம்மை அண்டிவிடாமல் அணுகிவிடாமல் என்பதற்கு பாதுகாப்பாகத்தான் நோன்பு ஒரு கேடயமாக இருக்கின்றது. எனவே நாம் எடுக்கின்ற இந்த ஒரு மாத பயிற்சி அந்த ரமலான் அந்த ஒரு மாதத்தோடு மட்டும் நின்று விடாமல் நம்முடைய அடுத்து வரக்கூடிய ஃபுல் மாதங்களும் நம் வாழ்க்கையிலே அது நம்மிடம் பிரதிபலிக்க வேண்டும். ரமலானுடைய அடிப்படை நோக்கமே உண்ணாமலும் பருகாமலும் மட்டும் இருப்பதில்லை சகோதர சகோதரிகளே. இறையச்சம் உடையவளாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் நாம் அதிகமாக பெற வேண்டும். இறைவனின் நெருக்கத்தையும் நாம் அதிகமாக நாம் ஏற்படுத்தியிருப்பதற்காகத்தான் இந்த ரமலான். எனவே ரமலானில் நாம் நோன்பு வைக்க வேண்டும், நமது உள்ளமும் நோன்பு வைக்க வேண்டும். நாம் நோன்பின் பக்கத்தை விட்டு நோன்பின் நோக்கமாக வேண்டும். நோன்பின் நோக்கம் என்பது நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்கும் இறைவன் நம்மை கண்காணிக்கின்றான் எந்நேரத்திலும் எங்கிருந்தாலும் என்ற எண்ணத்தை நம்மில் நாம் உணர்வதற்கும் இந்த தக்வா என்ற இறையச்சம் நாம் பயன்பட வேண்டும். ஆகவே சகோதர சகோதரி கூலி நம் மீது கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அவனை பயந்து வாழ வேண்டும். நோன்பை வைப்பது மட்டும் முக்கியமல்ல, அந்த நோன்பை அல்லாஹ்விடத்தில் மிகவும் கவனமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த நோன்பு நமக்கு மறுமையிலே பரிந்துரை செல்லும் சாட்சியாக இருக்கும், சொர்க்கம் சொல்வதற்கு சமம். எனவே நோன்பை வீணடிக்காமல் அல்லாஹ் தந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் நம்மையும் நம் குடும்பத்திலே ஆக்கிரமிப்பானாக சகோதரர். சகோதரர் அன்வர் சாதக் அவர்களுக்கு நோன்புடைய சிறப்புகளையும் நோன்பு நாம் எவ்வாறு அணுக வேண்டும், அது நமக்கு என்ன மாதிரியான ஒரு இந்த ரமலான் மாதம் நமக்கு ஒரு பயிற்சியுடைய மாதமாக இருக்கின்றது என்பதெல்லாம் அழகான முறையிலே சுருக்கமாக நம் சகோதரர் அன்வர் சாதக் அவர்களை எடுத்து வைத்தார்கள். ஜஸாக்கல்லாஹ். அடுத்ததாக நமது இன்றைய இரவின் முக்கியமான சிறப்பு சொற்பொழிவிற்கு செல்வதற்கு இருக்கின்றோம். இன்றைய சிறப்பு சொற்பொழிவு புண்ணியங்களின் பூக்காலம் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதை நமக்கு வழங்குவதற்காக தாயகத்திலிருந்து அஸ்ஸலாம் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி முஹம்மது நூஹ் மஹல்லரி அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். அவர்களை பற்றிய குறிப்பு அதிகமாக அனைவரும் இங்கே உள்ளவர்கள் அறிந்திருப்பார்கள். இருந்தாலும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர்களுக்காக இதை நான் அப்டேட் செய்கின்றேன். சகோதரர் மௌலவி நூஹ் மஹல்லரி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், குளைச்சல் பகுதியை சேர்ந்தவர்கள். முன்னதாக இங்கே பஹ்ரைனிலே நம்மோடு பணியாற்றியிருக்கின்றார்கள். தற்பொழுது தமிழகத்தில் உள்ள சிறந்த இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவராக திகழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் ஏராளமான புத்தகங்களை, இஸ்லாமிய புத்தகங்களை நமக்காக எழுதியுள்ளார்கள். அந்த புத்தகங்களில் முக்கியமாக நீங்கள் படித்திருப்பீர்கள்
சுவனம் நமது வீடுகளில், இஸ்லாமும் இங்கிதமும், உள்ளும் புறமும், ஹிஜாப், திருக்குரான் கூறக்கூடிய அழகிய சரிதைகள் போன்ற நூல்கள், இன்னும் ஏராளமான நூல்கள் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் இந்த தமிழ் இஸ்லாமிய இலக்கியத்திற்கு அவர்கள் ஆற்றிய தொண்டாக பார்க்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, ஃபிக்ஹ் சுன்னாவுடைய அரபி மொழியாக்கம் கிட்டத்தட்ட 12 தொகுதிகளை நமக்காக அவர்கள் மொழிபெயர்த்து செய்து வழங்கியுள்ளார்கள். நாம் எல்லோரும் அதை படித்திருப்போம். இது போன்ற தொண்டு அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, IFT-உடைய பிரதான மொழிபெயர்ப்பாளராகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இதற்கு முன்பாக அஸ்ஸலாம், திருச்சியில் உள்ள அஸ்ஸலாம் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தார்கள். இப்பொழுது அதனுடைய பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அவர்களை புண்ணியங்களின் பூக்காலம் என்ற தலைப்பில் நம்மிடையே சிறப்புரை ஆற்றுவதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुह। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் இறைவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் வழி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் இந்த அவையில் கூடியிருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் எண்ணுதல் அவற்றுமா. எல்லாம் வல்ல கருணையாளன் நம்முடைய இந்த ஒன்று குடலை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று குடலாக ஆக்கி அருள் புரிவானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டருடைய பொறுப்பாளர் அவர்களே, எமது அருமை சகோதரர் அப்துல் அவர்களே, இந்த நிகழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கிற சகோதரரே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற சகோதரரே மற்றும் திரளாக இங்கே வருகை தந்திருக்கிற எனது அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை இந்த மண்ணில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நாம் பெரும் மகிழ்வு அடைகிறோம். இந்த மண் நமக்கு புதிதல்ல. இந்த மண் தான் எமக்கு இஸ்லாமிய இயக்க அறிவை ஊட்டியது. அதற்காக நாம் 1000 முறை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, இதோ மீண்டும் ஒரு ரமலானை வரவேற்பதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எந்த சூழலாக இருந்தாலும் இஸ்லாமிய சமூகம் இந்த ரமலானை பெரும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் வரவேற்பதை பார்க்கிறோம். சூடாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, ஏன் கோவிட் கொரோனாவாக இருந்தாலும் சரி, ரமலானை வரவேற்பதில் இஸ்லாமிய சமூகம் எப்போதும் குறை வைத்ததில்லை. இது சூடுகாலம், இது வெப்பகாலம், இது குளிர்காலம், இது கோவிட் என்றெல்லாம் ரமலானை வரவேற்பதில் அலட்சியம் காட்டுவதில்லை இஸ்லாமிய சமூகம். கோவிலுடைய காலகட்டங்களில் கூட பள்ளிவாசல்கள் மூடப்பட்டு கிடந்தன. ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வீடும் இல்லமும் பள்ளிவாசலாக மாறிய அற்புத காட்சியை நாம் பார்த்தோம். அப்படி நாம் 2 ரமலான்களை வரவேற்றிருக்கிறோம். எனவே அந்த வகையில் இன்று
ரமலானை வரவேற்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நிச்சயமாக இந்த காட்சி அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். ரமலானை வரவேற்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வருகிறது என்று சொன்னால் தோழர்களிடத்தில் பேசுவார். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு மத்தியில் பேசினார்கள். உங்களிடத்தில் என்ன வரப்போகிறது தெரியுமா என்று கேட்டார்கள். மீண்டும் சஹாபாக்களுக்கு இதில் எதை கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தெரியவில்லை. நீங்கள் எதை வரவேற்கப் போகிறீர்கள் தெரியுமா என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யாரை நாங்கள் வரவேற்கிறோம் யா ரசூலல்லாஹ்? யாரேனும் எதிரிகள் வருகிறார்களா? பெருமானார் சொன்னார்கள், இல்லை. யாரேனும் கோத்திரங்கள், அரபு கோத்திரம் வருகிறார்களா? அவர்களை நாங்கள் வரவேற்க வேண்டுமா? பெருமானார் சொன்னார்கள், இல்லை. பின் யாரை நாங்கள் வரவேற்க போகிறோம் யா ரசூலல்லாஹ் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மதீனாவில் இருக்கிறார்கள் அவர்கள். மக்காவில் இருக்கிற காபாவை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இந்த காபாவை கிப்லாவாக முன்னோக்குகிற முழு முஸ்லிம் சமூகத்திற்குமான பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு மாதம் உங்களிடத்திலே வர இருக்கிறது, அதை நீங்கள் வரவேற்கப் போகிறீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். முழு முஸ்லிம் சமூகத்திற்குமான அந்த காபாவை கிப்லாவாக முன்னோக்குகிற முழு முஸ்லிம் சமூகத்திற்குமான பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான மாதம் இதோ நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் வெறுமனே அதிகாலை சுபஹ் முதல் மகரிப் வரை உண்ணாமலும் குடிக்காமலும் இருப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்பதுதான் இங்கே கேள்வி. நாம் இந்த ரமலானை எப்படி வரவேற்க வேண்டும், நாம் இந்த ரமலானை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய சிறப்புகளை குறித்தும் அதனுடைய வெகு விமர்சையான அந்தஸ்துகளை குறித்தும் நாம் பல முறை பல உரைகளின் ஊடாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிதொரு தடவை குறிப்பிட்டு காட்டினார்கள், இந்த ரமலானுடைய கண்ணியத்தை, இதனுடைய சிறப்பை, இதனுடைய உயர்வை, இதனுடைய மகிமையை நீங்கள் அறிந்திருந்தால் எல்லா மாதமும் ரமலானாக இருந்திருக்காதா என்று நீங்கள் ஏங்குவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு நமக்கு தெரியும். ரமலானுடைய சிறப்பை குறித்தும் அதனுடைய உயர்வை குறித்தும் அதனுடைய மாண்பை குறித்தும். எனவே அதை குறித்து நாம் இங்கே மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய தேவையில்லை. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம் மீது பெரும் கருணை செய்திருக்கிறான், நமக்கு பெரும் பாக்கியம் செய்திருக்கிறான். ஏன் தெரியுமா? சென்ற ரமலானுக்கு முந்தைய ரமலான், இந்த ரமலான்களில் எல்லாம் நம்மோடு இருந்த எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்று நம்மோடு இல்லை. யோசித்து பாருங்கள். இவர்களெல்லாம் நம்மை விட்டு வெகு சீக்கிரம் செல்வார்கள் என்று நாம் கனவில் கூட நினைக்காத எத்தனையோ நபர்கள் நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தருகிறான், தர வேண்டும். ஆம், இந்த ரமலானை அடைவதற்கான பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது இறைவன் நம் மீது செய்திருக்கிற பெரும் கருணை, பெரும் பாக்கியம். அதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது சாதாரணமான விஷயம் அல்ல. நம் மீது இறைவன் பெரும் கருணை செய்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் 3 சகோதரர் இருந்தார், அண்ணன் தம்பிமார் 3 பேர் இருந்தார். 2 பேர் போரில் ஷஹீதானார். போரில் ஷஹீதாகிறது என்றும் சாதாரணமான விவகாரம் அல்ல, போரில் உயிர் இருக்கிறார். அந்த 2 பேரும் ஒரே நேரத்தில் ஷஹீதாகிறார்கள். அவர்கள் ஷஹீதாகிய 1 அல்லது 2 வருடங்களுக்கு பின்னால் 3வது சகோதரர் சாதாரணமாக மரணம் அடைகிறார். இந்த 3 பேரையும் ஒருவர் கனவில் பார்க்கிறார். அவர் ஒரு சஹாபி. ஆனால் 3 பேருமே சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள். சொர்க்கத்தில் அந்த ஷஹீதாகிய 2 நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லோருக்குமே சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த 2 நபர்களுக்கு சொர்க்கத்தில் வழங்கிய சிறப்பு, தனி அந்தஸ்து, சனி சிறப்பு. அதை விட இந்த 3வதாக சாதாரணமாக மரணமடைந்த இந்த சகோதரருடைய சிறப்பு உயர்வாக இருக்கிறது, சற்று கூடியதாக உயர்ந்ததாக இருக்கிறது. அவருக்கு ஆச்சரியம், இவர் ஷஹீதா இருக்கிறார்கள் இவர்கள் இருவரும்,
ஆனால் இந்த மூன்றாவது சகோதரனோ சாதாரணமாக மரணம் அடைந்திருக்கிறார். ஆனால் அந்த இருவரை விட இவருக்கல்லவா சூனத்தில் உயரிய சிறப்பு என்று ஆச்சரியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று கேட்கிறார். ஜாமிய ஸஹீஹில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான நிகழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று விளக்கம் கேட்கிறார்கள். யார ரசூலல்லாஹ், இது எப்படி என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதி, என் ஆத்மா என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அந்த இருவரை விட மூன்றாவதாக சாதாரணமாக மரணம் அடைந்தவர் அதிகமாக தொழுதிருக்கிறார், அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார், அதிகமாக வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறார். பின் எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இருவரை விட இவருக்கு உயர்வான சிறப்பையும் அந்தஸ்தையும் கொடுக்காமல் இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், அந்த இருவருக்கும் வழங்கப்பட்ட அந்த சிறப்பு, அந்த அந்தஸ்து, படித்தரத்தை விட இந்த சகோதரருக்கு வழங்கப்பட்ட இந்த மூன்றாவதாக சாதாரணமாக மரணமடைந்த சகோதரருக்கு வழங்கப்பட்ட படித்தரத்துடைய வேறுபாடு என்ன தெரியுமா? வானுக்கும் பூமிக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் மிக உயர்வான சிறப்பை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். சாதாரணமாக மரணமடைந்த இந்த சகோதரருக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். யோசித்து பாருங்கள். அப்ப இந்த மூன்றாவதாக மரணமடைந்த இந்த சகோதரருக்கான ஆயுளை அல்லாஹ் நீட்டி கொடுத்திருக்கிறான். அந்த நீட்டி கொடுக்கப்பட்ட ஆயுளில் அவர் வணங்கி இருக்கிறார், நோன்பு நோற்றிருக்கிறார். எனவே நீங்கள் யோசித்து பாருங்கள், நமக்கு முன் மரணமடைந்த சகோதரர்களிட நம்முடைய ஆயுளை அல்லாஹ் நீட்டி தந்திருக்கிறான். இதன் மூலம் நமக்கு பெரும் கருணை செய்திருக்கிறான், செய்ய போகிறான். எனவே இந்த பெரும் கருணையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்கே கேள்வி. எல்லா வணக்கங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது. தொழுகை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். அது ஒரு இலக்கு. அதனுடைய ஆன்மீக இலக்கு வேறொன்றாக இருக்கலாம். ஆனால் இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிற இலக்கு இது ஒன்று. ஜக்காத்தை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கஞ்சத்தனத்தை, வறுமை உங்களிடமிருந்து போக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்பதற்காக. ஹஜ்ஜை குறித்து அல்லாஹ் தஆலா இவ்வாறு சொல்கிறான். நோன்பை குறித்து சொல்கிற போது உங்களிடத்தில் இறைபயம் உண்டாக வேண்டும், இறையச்சம் உண்டாக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பு. இதுதான் நோன்புடைய இலக்கு. இறைபயமும் இறையச்சமும் எப்படி உருவாகும் யோசித்து பாருங்கள். வெறுமனே அதிகாலை முதல் மகரிப் வரை பசியோடு இருப்பதன் மூலமாகவும் தாகத்தோடு இருப்பதன் மூலமாகவும் இந்த இறைபயம் வருமா என்றால் கேள்விக்குறிதான். எனவே இங்கே தலைமை உரையில் குறிப்பிட்டு காட்டினார்களே, உடலும் மாற வேண்டும், உள்ளமும் மாற வேண்டும். அதிலும் குறிப்பாக உளத்தூய்மை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். இந்த நோன்பு நம் மீது மட்டும் கடமையாகவில்லை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தின் மீது கடமையாக்கப்பட்டதை போன்றே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. உங்களுக்கு முன் சென்ற சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்டதை குறித்து நமக்கு ஏன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்ட வேண்டும்? யோசித்து பாருங்க. அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டுச்சுன்னா அது ஏன் நமக்கு சொல்லி காட்டுகிறான்? நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் அல்லவா, சமூகம் அல்லவா, முந்தைய சமூகங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நமக்கு ஏன் அல்லாஹ் சொல்லு? அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டால் என்ன, கடமையாக்கப்படாவிட்டால் என்ன, நமக்கு ஏன் அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? இந்த வணக்கத்துடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது சாதாரணமான வணக்கம் அல்லப்பா, உங்களுக்கு மட்டும் இது கடமையாக்கப்படவில்லைப்பா, உங்களுக்கு முன் சென்ற சமூகங்கள் மீதும் இது கடமையாக்கப்பட்டிருக்குப்பா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த சமூகத்தவர் தங்கள் மீது கடமையாக்கப்பட்ட நோன்பை வீணடிக்கவில்லை. எனவே உறுதியோடு அதை செயல்படுத்துங்கள் என்பதற்காக நமக்கு சொல்லி காட்டுகிறான். மூன்றாவதாக, இதை ஒரு சுமையாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். ஏன் எங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டுச்சு, எங்களுக்கு முன் சென்ற சமூக மக்களுக்கு எல்லாம் கடமையாக்கப்படலையே என்று நீங்கள் சுமையாக கருதி விடாதீர்கள் என்பதற்காக வேண்டித்தான். எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா மக்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். ஏன் எல்லா மக்களுக்கும் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறானா தெரியாது, எல்லா மக்களுக்கும் ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் கடமையாக்கி இருந்தானா தெரியாது. ஆனால் நோன்பை கடமையாக்கி இருப்பதாக குர்ஆன் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். நோன்பு என்பது ஏனைய வழக்கத்திலிருந்து தனியாக பிரிந்து இருக்கிறது. அது மிகச் சிறப்பு மிக்க ஒன்று. அப்ப இந்த இறைபயம் உங்களிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக. இறைபயம் எப்படி வரும்? அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கவனிக்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான்.
என்ற இந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான். அதனால் தான் நீங்க பாருங்க, எல்லா வணக்கங்களும் இஸ்லாத்துடைய வணக்கங்கள் எல்லாம் தனி ஒரு வணக்கமாக இருக்கும். ஆனால் நோன்பு மட்டும்தான் வணக்கத்தின் கூட்டு கலவையாக இருக்கும். தொழுகிற போது நாம் தொழுகையை மட்டும்தான் நிறைவேற்றுகிறோம், ஜக்காத்தின் போது ஜக்காத்தை மட்டும்தான் நிறைவேற்றுகிறோம். ஆனால் நோன்பு காலங்களில் நீங்கள் பாருங்கள், வெறும் நோன்பை மட்டுமா நாம் பிடிக்கிறோம்? இல்லை, அங்கே கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய இரவு வணக்கம் இருக்கிறது. நோன்புடைய காலகட்டங்களில் சதக்கா கொடுக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஏத்திகாஃப் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல் தரித்தல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வணக்கம் இருக்கிறது. குர்ஆனை ஓதுகிறோம், லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லப்படக்கூடிய மாட்சிமை மிக்க ஒரு இரவு வருகிறது, அந்த இரவில் நாம் நின்று வணங்குகிறோம். எனவே இந்த வணக்கங்களுடைய கூட்டு கலவையாக ரமலான் இருப்பதை பார்க்கிறோம். ஏன் எல்லா வணக்கமும் தனி ஒரு வணக்கமாக இருக்க நோன்பில் மட்டும் ஏன் இந்த வணக்கங்களுடைய கலவை, இந்த கூட்டு? ஏனென்றால் உங்களிடத்தில் இறைபயம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த இறைபயத்துக்கு உறுதுணையாக இந்த செயல்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் இதையெல்லாம் நமக்கு கடமையாக்கியிருக்கு. இந்த பயிற்சி உங்களுக்கு எதை தரும்? இந்த பயிற்சி எதை தரும், எப்படி தரும் என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். எதை தரும்? நல்ல பண்பாடுகளை உங்களிடத்தில் வரவே உண்டாகும். இறைவன் பார்க்கிறான், கவனிக்கிறான், கண்காணிக்கிறான் என்ற சிந்தனை நல்ல பண்பாடுகளை உங்களிடத்தில் உருவாக்கும். நல்ல பண்பாடுகள் நல்ல மனிதனை உருவாக்கும். நல்ல மனிதன் நல்ல குடிமகனாக, நல்ல பிரஜையாக மாறுவான். அதுதான் இந்த சமூகத்திற்கு தேவை. ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகமும் ஏனைய சமூகங்களும் நோன்பை எப்படி பார்க்கிறது? இதை கஞ்சி மாசம் வந்துருச்சுன்றாங்க. கஞ்சி மாசம் வரும், ரமலான் வந்தா பள்ளிதோறும் கஞ்சி ஊத்துவாங்க. காலையிலிருந்து மாலை வரை இவர்கள் சாப்பிட மாட்டாங்க, அவ்வளவுதான். அந்த கஞ்சியை கூட என்ன சொல்லுகிறார்கள்? லிக்விட் பிரியாணி என்று சொல்லுகிறார்கள். அதில் கூட நாம் எல்லாம் உணவாக, எல்லாம் சம்பிரதாயமாக, எல்லாம் ஒரு கடமையாக மாற்றி வைத்திருக்கிறோம். ஆனால் நோன்பு என்பது உங்களுடைய உடல் தூய்மையை உருவாக்க வேண்டும், உங்களுடைய உடல் தூய்மையோடு கூடிய உடல் தூய்மையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால தான் நீங்க பாருங்க, இந்த ரமலானை வெகு உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை குறித்து பலபோது சொல்வார்கள், பலமுறை சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள்? நான் ஒரு பயணி என்பார்கள். நான் இந்த உலகத்தில் ஒரு பயணி. நாம இங்க இருந்து ஊருக்கு போறோம் அப்படின்னா, அல்லது ஊர்ல நம்ம இங்க வர்றோம்னா வேலை முடிஞ்சா போயிடுவோம். இப்ப சென்னை டு நாகர்கோவில் நான் வந்து பஸ்ல போறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு நாள் பயணம் தேவை? அந்த பயணத்துக்கான விவகாரங்கள், விஷயங்கள் முடிஞ்சிச்சுன்னா திரும்ப வந்துடுவேன், அங்கேயே தங்க மாட்டேன். அதுதான் பயணி. அந்த பயணத்திற்கு எவ்வளவு தேவை அவ்வளவு லக்கேஜ் தான் எடுத்துட்டு போவேன், அதுதான் பயணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை குறித்து கேட்கிற போதெல்லாம் சொல்லுவார்கள், நான் இந்த உலகத்தில் ஒரு பயணியாக வந்திருக்கிறேன், பயணம் முடிஞ்சா நான் போயிடுவேன். ஆனால் எப்போதும் இதை சொல்லுகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பு வருகிறது என்று சொன்னால் மட்டும் 2 மாதங்களுக்கு முன்னால் என்ன சொல்லுவார்கள்? நான் ஒரு பயணி என்றால் என்ன அர்த்தம்? எப்ப பயணம் முடியுதோ அப்ப போயிடலாம், எப்ப மவுத் வருதோ போயிடலாம், அப்படித்தானே பொருள் அதற்கு. ஆனால் நோன்பு வருகிறது என்று சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களுக்கு முன்பே சொல்வார், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலும் ஷஅபானிலும் இறைவா எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக, பல்லிக்னா ரமலான், ரமலானை அடைய செய்வாயாக, ரமலானுக்கு முன்னால் என் உயிரை கைப்பற்றி விடாதே இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார். உலகத்தில் வாழ வேண்டும் என்றோ, நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்றோ விரும்பாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வருகிறது என்று சொன்னாலே அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பிரார்த்தனையை நீங்கள் இறைவா ரமலானுக்கு முன் என் உயிரை கைப்பற்றி விடாதே. இது நாம் கேட்க வேண்டிய ஒரு துஆ, ஒரு பிரார்த்தனை. இறைவா இது ரமலானை முழுமையாக பயன்படுத்துவதற்கு எனக்கு நீ அருள் புரிவாயாக, ரமலானுக்கு முன்னால் என் உயிரை நீ கைப்பற்றி விடாதே. யோசித்து பாருங்கள், உயிர் மீது ஆசை கொள்ளாத, நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்று விரும்பாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த மாதம் என்பது வெறுமனே பசியோடு இருப்பதற்கும் தாகத்தோடு இருப்பதற்குமான மாதம் அல்ல, இது உள்ளத்தையும் உடலையும் ஒரு சேர பயிற்சி இருப்பதற்கான மாதம். நீங்கள் பாருங்கள், நோன்புக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. தொழுகை என்பது உடல் சார்ந்த வணக்கம், அங்கே பொருளோ உள்ளமோ தேவையில்லை. நீங்கள் குனிய வேண்டும், ருக்கு செய்ய வேண்டும், சுஜூத் செய்ய வேண்டும், அது உடல் சார்ந்த வணக்கம். ஜகாத் பொருள் சார்ந்த வணக்கம், அங்கே உடலுக்கு எதுவுமே கிடையாது. ஹஜ் அது உடலும் பொருளும் சார்ந்த வணக்கம், காசும் செலவு பண்ணணும், உடலாலும் நாம ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். ஆனால் நோன்பை நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள்?
அது உடல் சார்ந்த வணக்கமா, பொருள் சார்ந்த வணக்கமா, உள்ளம் சார்ந்த வணக்கமா? யோசித்து பாருங்கள். நோன்பு உடல் சார்ந்த வணக்கமும் உள்ளம் சார்ந்த வணக்கம். உடலும் உள்ளமும் ஒரு சேர அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி நோக்கிற போதுதான் நோன்புடைய பலாபம் கிடைக்கும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினார்கள், கேட்டார்கள் ஒருமுறை, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு வணக்கத்தை சொல்லித் தாருங்கள். அந்த ஒரே வணக்கத்தை நான் கடைபிடித்தால் சொர்க்கத்தில் நுழைவேன், அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை சொல்லித் தாருங்கள் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலைக பிஸௌம் ஃபஇன்னஹு லா ஐதுல லஹ், நோன்பை கடைபிடித்துக்கொள், அதற்கு நிகர் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். நசாயில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. நோன்பு என்பது சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. கடமையாக்கி விட்டானே வேறு வழியே இல்லை, கடமையே என்று அந்த கடமையை செய்யக்கூடாது. அது உள்ளம் சார்ந்த ஒரு வணக்கம். அதனால்தான் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அல்லாஹு தஆலா கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார் நோன்பை குறித்து. குல்லு அமலி இப்னி ஆதம் லஹு இல்ல ஸௌம், ஆதத்துடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா செயல்களும் அவர்களுக்குரியது, நோன்பை தவிர. ஃபஇன்ன ஸௌமலி, நோன்பு எனக்கானது, வான் அஜிஸிபி, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன். மீண்டும் இந்த நபிமொழியுடைய தமிழை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆதத்துடைய பிள்ளைகள் செய்கிற செயல்கள் எல்லாம் அவர்களுக்குரியது, நோன்பை தவிர. நோன்பு எனக்குரியது என்கிறான். தொழுகை யாருக்குரியது? ஜக்காத் யாருக்குரியது? ஹஜ் யாருக்குரியது? நமக்குரியது. அல்லாஹ்வுக்காக வேண்டித்தானே, அல்லாஹ்வுக்குரியது அல்லவா? எனில் ஏன் நோன்பை மட்டும் இங்கே பிரகடனப்படுத்தி காட்டுகிறான், ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுகிறான்? நோன்பு எனக்கானது என்று, நானே அதற்கு கூலி வழங்குகிறேன் என்றும் சொல்லுகிறான். நானே எனக்கு கூலி வழங்குகிறேன் என்றால் என்ன பொருள்? தொழுகைக்கு யார் கூலி வழங்குவார்? வேறு யார் கூலி வழங்குவார்? தொழுகை அல்லாஹ் தானே வழங்க வேண்டும். ஜக்காத்துக்கு யார் வழங்க வேண்டும்? ஹஜ்ஜுக்கு யார் வழங்க வேண்டும்? அல்லாஹ். அப்ப ஏன் நோன்பை மட்டும் நானே கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? ஏனென்றால் நோன்புக்கு ஏனைய வணக்கங்களை விட தனித்தன்மை இருக்கிறது. ஒரு நோன்பாளி என்று எப்படி நீங்கள் அடுத்தவரிடத்தில் உங்களை நீங்கள் காட்டுவீர்கள், ப்ரூஃப் பண்ணுவீங்க? ஒரு ஆள் தொழுகிறார், நான் தொழுகிறேன் என்று சொன்னால் நான் விரும்பியோ விரும்பாமலோ அடுத்தவருக்கு அதை ஷோ ஆஃப் காட்ட முடியும். தொழுதுட்டு இருக்கிறேன், விரும்பல காட்டுவதற்கு, ஷோ ஆஃப் பண்ணணுங்கிற எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. ஆனால் பார்க்கிற இன்னொருவர் அவர் தொழுகிறார், கண்டுபிடிக்க முடியும். ஜக்காத் மறைவாக கொடுத்தாலும் யாருக்கும் தெரியாமல் மறைத்து சதக்காவோ தர்மமோ சக்காத்தோ கொடுத்தாலும் வாங்குறவருக்கு தெரியும் தானே ஜக்காத் கொடுக்கும். ஹஜ்ஜும் அப்படித்தான். நான் விரும்ப மாட்டேன், நான் ஹஜ்ஜி செய்யறேங்கிறதை எல்லாத்தையும் காட்ட வேண்டும் என்று நான் சொல்ல ஆனாலும் நான் பயணம் போகிறேன், நான் மொட்டை அடிச்சுட்டு வர்றேன், திரும்ப மக்காலிருந்து வர்றேன், எல்லோருக்கும் தெரிந்துவிடும். விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்துவிடும். நோன்பு என்பதை எப்படி நீங்கள் அடுத்தவரிடத்தில் காட்டுவீர்கள்? எப்படி காட்டுவீங்க? இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. நான் நோன்பாளி, நீங்க சொல்லலாம் ஒரு ஆள்கிட்ட, நான் நோன்புப்பா, அப்ப அவர்கிட்ட பேசிட்டு போனா என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் இல்லாத போது சாப்பிடலாம், குடிக்கலாம், வீட்டுல எல்லாம் இருக்கு. உங்களால் காட்டவே முடியாது. யாரிடத்திலும் நீங்கள் நோன்பாளி என்பதை காட்டவே முடியாது. யாருக்கும் தான் தெரியும் நோன்பாளி என்பது. யாருக்கும் தான் தெரியும். எனக்கும் என் இறைவனுக்கும் தான் தெரியும். என் மனைவிக்கு கூட தெரியாது, என் பெற்றோருக்கு கூட தெரியாது, என் பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. சில போது நான் நோன்பாளியா இல்லையா என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு எனக்கானது, நானே கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சில போது அதனுடைய அரபு இலக்கண மொழிபெயர்ப்பாக மாறுகிற போது நானே கூலியாக மாறுகிறேன் என்றும் அதனுடைய பொருளாக இருக்கும். இவ்வளவு சிறப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு கூலியை அல்லாஹ் தஆலா ஏன் தருகிறான்? அதுதான் இங்கே கேள்வி. வெறுமனே பசியோடும் தாகத்தோடும் இருப்பதற்காகவா? இல்லை, அதற்கான பதிலையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்னு ஹுஸைமாவில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி, யதவு தாமஹு லிஅஜலி யதவு ஷராபஹு மின் அஜலி யதவு ஷஹவதஹு மின் அஜலி வயதவு ஸௌஜதஹு மின் அஜலி. அவன் உணவை எனக்காக விடுகிறான், பானத்தை எனக்காக விடுகிறான், மனோ இச்சை எனக்காக விடுகிறான், இல்லறத்தை மனைவி எனக்காக விடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உணவை எனக்காக விடுகிறான், பசித்திருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. பானத்தை எனக்காக விடுகிறான், தாகித்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. மனோ இச்சை எனக்காக விடுகிறான். மனம் ஒன்றை விரும்புகிறது, ஒன்றை வெறுக்கிறது. விரும்புகிறதை செய்கிறான், வெறுக்கதை அவன் தடுக்கிறான். ஆனால் இறைவன் சொல்லுகிற முறையில் அதை விரும்புகிறானா, இறைவன் சொல்லுகிற முறையில் தடுக்கிறானா என்பதுதான் இங்கே கேள்வி. அப்ப இங்கே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பசியோடு இருக்கிறான், பசியோடு இருக்க வேண்டும், பசியை உணர வேண்டும். நோன்பாளி பசியை உணர வேண்டும். ஆனால் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நோன்பாளி பசியை உணர்கிறானா? இன்றைய காலகட்டத்தில் நோன்பு வைக்கிற நாம்
பசி உணர்கிறோம். வேண்டாம் மகரிபுக்கு முன்னாடி அசருக்கு பின்னாடி கொஞ்சம் லைட்டா நமக்கு பசி. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நோன்பாளி பசித்திருக்க வேண்டும், அந்த பசியை அவன் உணர வேண்டும், அந்த பசியை அவன் எனக்காக தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் பெரும்பாலும் பசிக்கிறதே இல்லையே. தாகத்திருக்க வேண்டும், அந்த தாகத்தை அவன் உணர வேண்டும், அந்த தாகத்தை அவன் எனக்காக தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொல்கிறான். அது கூட பரவாயில்லை, அவன் உணர்வுகளை மனோ இச்சையை அவன் எனக்காக விடுகிறான் என்று அல்லாஹு தஆலா. அப்ப இங்கே உடல் கட்டுப்பாடு மட்டுமல்ல, உள்ள கட்டுப்பாடும் வருகிறது. உள்ளம் ஒன்றை விரும்பும், அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை நீ செய். உள்ளம் ஒன்றை வெறுக்கும், அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அதை நீ செய் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இங்கே நமக்கு சொல்லித் தருகிறான். இவ்வளவு பெரிய கூலி நானே கூலியாக மாறுகிறேன். நோன்பு எனத்தானது என்பது ஃபஜ்ர் முதல் மக்ரிப் வரை பசியோடு இருப்பதற்காக, தாகத்தோடு இருப்பதற்கான மட்டுமல்ல அருமை சகோதரர்களே. எனவே உடல் வீரியம் எப்போது குறையும்? உணவும் பானமும் குறைகிற போதுதான் உடல் வீரியம் குறையும். ஆனால் இங்க பாருங்க, நெஞ்சில கை வைத்து சொல்லுங்க, உணவுக்கான செலவு பட்ஜெட் எல்லா மாதங்களை விட ரமதானில் குறைகிறதா கூடுகிறது? யோசித்து பாருங்க. நம்ம அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? அப்பா சுபஹ் முதல் மக்ரிப் வரை பசியோடு இருக்கணும்ன்றான், தாகத்தோடு இருக்கணும். அப்ப என்ன, நமக்கு பட்ஜெட், உணவு பட்ஜெட் குறையணும். ஆனா ஏன் இல்ல, உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை இஸ்லாமிய சமூகத்திடத்தில் ரமதானுடைய பட்ஜெட், உணவு பட்ஜெட் அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கிறது? யோசித்து பாருங்க. அப்ப அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான், நாம் இன்னொன்றை செய்கிறோம். யோசித்து பாருங்க. இப்படித்தானே இருந்திருக்க வேண்டும் என்று யோசித்து, அப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்ததை போன்று வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அப்ப இங்கே ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது, ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. ரமலான் வருகிறது என்று சொன்னால் பலவீனமாகி விடுவோம், சோர்வடைந்து விடுவோம், ஒன்றுக்கு முதமாக ரொம்ப டயர்டா மாறிடுவோம் என்பதை போல நாம் உணவை வாங்கி குவிக்கிறோம். யோசித்து பாருங்கள். அப்ப இங்கே நமக்கான கேள்வி என்னவென்றால், ரமலான் என்பது எதற்காக? நான் பசிக்க வேண்டும், அந்த பசியை நான் உணர வேண்டும், அது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அப்படியே வாரி, அப்படி நாம் யாரையும் குறை சொல்லவில்லை, யாரையும் குறை சொல்லவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படிலாம் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க, நீங்க அப்படி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ரமலானுடைய உணவு பழக்கத்தை குறித்து சொல்கிறார்கள். ரமலான் வந்து விட்டால் என்னுடைய உணவு பழக்கத்தை குறைத்துக் கொள்வேன் என்கிறார். குறைத்துக் கொள்கிறேன். தினமும் ரமலானில் 10 பேரித்தம்பழங்கள் தான் நான் உணவாக எடுத்துக்கொள்வேன். 5 இஃப்தாருக்கு, 5 சஹருக்கு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நீங்க அப்படிலாம் இருக்கணும்னு தேவையில்லைங்க. ஆனா ஒரு மினிமமாக இருக்கலாம் இல்லையா? யோசித்து பாருங்க. அப்படி அவங்க அப்படி ஒரு பச்சற்ற அந்த ஒரு ஆன்மீக பாதல் அப்படிதான் கிடையாது, நார்மலா தான் இருந்திருக்கிறாங்க. ரமலான் என்பது பலவீனமாவதற்கானதல்ல, சோர்வடைவதற்கான மாதம் அல்ல, டயர்டாக இருப்பதற்கான மாதம் அல்ல. யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார், உங்களுடைய சஹர் உணவு எப்படி இருந்தது என்று அவரிடத்தில் கேட்டார். சஹர் உணவு எவ்வளவு இருக்கு, எப்படி சாப்பிடுவீங்க, எவ்வளவு சாப்பிடுவீங்க? அவர் சொல்லி காட்டினார். என்ன தெரியுமா? என்னுடைய சஹருக்கும் அதிகாலை பாங்க், ஃபஜ்ர் பாங்குக்கும் 50 வசனங்கள் ஓதுகிற அளவுக்கான நேரம் இருந்தது என்று அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். 50 வசனங்கள், இறைய வசனங்கள், ஆயத்துக்கள், 50 வசனங்களை நீங்க ஓதி பாருங்க. அம்மையத்த சாலூன் சூறால இருக்கக்கூடிய அந்த ஆயத்து 40 within 10 minutes or 7 minutes நீங்க ஓதலாம். அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க? அவ்வளவுதான் என்னுடைய சஹருடைய டைம். ஆனா நாம யோசித்து பாருங்க எவ்வளவு டைம் எடுக்கிறோம். சோ இங்கே நமக்கு பசிப்பதில்லை. நாம இஃப்தார்ல ஒரு கட்டு கட்டுறோம். சில போது எங்க ஊர்ல தராவி தொழுகைக்கு பின்னாடி ஒரு லைட்டா சாப்பிடுவாங்க. அப்புறம் சஹர்லையும் அல்லாஹ் சொல்றான், பசிக்க வேண்டும், அந்த பசி அவன் எனக்காக தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று. அருமை சகோதரர்களே, இதுதான் இஸ்லாமிய சமூகம் இந்த நோன்பை ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக, கட்டாய கடமையே என்பதை போல மாற்றிக்கொண்டனுடைய விளை. அதனால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா எதிர்பார்க்கிற மாற்றம் ஒன்றாக இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பிமா யذهب வஹர ஸதர், உள்ளத்தின் கசடு அகற்றக்கூடிய ஒரு செயலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டார். கசடு, கசடு என்றால் அழுக்கல்ல, அழுக்கு படிந்து 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 நீக்க முடியாத ஒன்றாக மாறுகிற போது அது கசடாக மாறும். ஸ்டெயின், ஸ்டீல்ல இருக்கக்கூடிய ஸ்டெயின் மாதிரி.
அது அந்த கசடை அகற்ற முடியாது. பெருமானார் சொல்கிறார், உள்ளத்தில் படிந்திருக்கிற அந்த கசடை உங்களால் அகற்ற முடியும் நோன்பின் மூலமாக அகற்ற முடியும். அது சோர்வடைவதற்கான மாதம் அல்ல, அது நீங்கள் டயர்டாவதற்கான மாதம் அல்ல. நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள். இஸ்லாமிய வரலாற்றில் எங்கெல்லாம் மாபெரும் வெற்றிகள், சாதாரண வெற்றி அல்ல, மாபெரும் வெற்றிகள் நிகழ்ந்திருக்கிறதோ எல்லாம் ரமலானில் தான் நடந்திருக்கிறது. ஒரு போர் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். ஒரு வாள் 5 முதல் 7 கிலோ இருக்கும். சில போது காலித் பின் வலீத் அவர்கள் பயன்படுத்திய வாள்லாம் 12 கிலோ இருக்கும். ஒரு வாள் 12 கிலோ, 2 கைகளில் 2 வாள் எடுத்து போர் புரிவார், 24 கிலோ. ஒரு போரில் காலித் பின் வலீத் பயன்படுத்திய வாள்கள் எதிரிகளுடைய கழுத்தை வெட்டி மட்டுமே 12 வாள்கள் உடைந்திருக்கிறது. கழுத்தை வெட்டி, கல்லையோ இரும்பையோ வெட்டி அல்ல. இந்த போர்கள் எல்லாம் ரமலான் மாதத்தில் நடந்திருக்கிறது. பத்ர் போர் ஹிஜ்ரி 2 ரமலான் மாதத்தில் நடந்தது. மக்காவுடைய வெற்றி ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8 ரமலானுடைய மாதத்தில் நடந்தது. காபாவில் சிலை உடைக்கப்பட்டது ஹிஜ்ரி 8 ரமலானுடைய மாதத்தில் தான். பாரசீகத்துடைய முதல் வெற்றி ஹிஜ்ரி 14 ரமலான் மாதத்தில் தான் நடைபெற்றது. ஸ்பெயினுடைய வெற்றி ஹிஜ்ரி 91 ரமலான் மாதத்தில் நடைபெற்றது. ஹந்தக்குடைய வெற்றி, ஹந்தக் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அகழ் தோண்டுகிற பணி, ஹிஜ்ரி 5 ரமலான் மாதத்தில் தான் நடைபெற்றது. அகழ் தோண்ட வேண்டும், மிகப்பெரிய குழி தோண்ட வேண்டும். நாம மகரிப் அசராயிட்டா டயர்ட் ஆயிடுது நமக்கு. யோசித்து பாருங்கள். அவர்களும் இப்படித்தான் நம்மை போன்று சாதாரணமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். சிரியா வெற்றி ஹிஜ்ரி 584 ரமலானுடைய மாதத்தில் தான் நடந்திருக்கிறது. இந்தியாவுடைய சிந்து சமவெளி பகுதிகளை வெற்றி கொண்டது ஹிஜ்ரி 89 ரமலான். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது ஹிஜ்ரி 648 ரமலான் என்று நேரமின்மையால் நான் சுருக்கிக் கொள்கிறேன். ரமலானுடைய நான் சொன்னதெல்லாம் பெரும் சின்ன வெற்றிகள் அல்ல, எல்லாம் ரமலானில் மாதத்தில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது எதை நமக்கு குறிப்பிட்டு தருகிறது, எதை நமக்கு கற்றுத் தருகிறது? டயர்டாவதற்கான மாதம் அல்ல, உடல் சோர்வடைவதற்கான மாதம் அல்ல. குறைவாக சாப்பிட்டிருக்கிறார்கள், பல பெரிய வெற்றிகளை அவர்கள் தந்திருக்கிறார்கள். எனவே மாதம் என்பது, ரமலான் என்பது நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் மாற்றுவதற்கான மாதம். இது எப்படி மாற்றுவது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உணவு நமக்கு ஹலால், பானம் நமக்கு ஹலால், அனுமதிக்கப்பட்டது. இல்லறம் கணவன் மனைவி நமக்கு ஹலால் இல்லையா? இந்த ஹலாலான மூன்றையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சற்று யோசித்து பாருங்கள். ரமலானுடைய பகல் பொழுது உங்களுக்கு ஹராம் ஆக்குகிறான். அப்பா, சாப்பாடு ஹலால், ரமலானில் ஹராம். உணவு ஹலால், ரமலானில் ஹராம். இல்லறம் ஹலால், ரமலானில் ஹராம். ஹலாலை உங்களுக்கு ஹராம் ஆக்குகிறான் அல்லாஹ். இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறான்? ஹலாலையே உங்களுக்கு ஹராம் ஆக்கினேன், நீங்கள் ஹராம் ஆக்கினீர்கள். எனவே நான் ஹராம் ஆக்கியவற்றை நீங்கள் ஏன் ஹராமாக்க மறுக்கிறீர்கள்? நான் ஹராமாக்கியவற்றை நீங்கள் ஏன் ஹராமாக்கி மறுக்கிறீர்கள்? போட்டி ஹராம், பொறாமை ஹராம், புறம் ஹராம், பொய் சொல்வது ஹராம், வஞ்சகம் ஹராம், துரோகம் ஹராம். ஹலாலையே உங்களால் ஹராமாக்க முடிந்தது என்று சொன்னால் ஏன் ஹராமை உங்களால் ஹராமாக்க முடியாது? அதற்கான பயிற்சி தான் இது. எப்படி யாரும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று நாம் பகல் பொழுதில், ரமலானுடைய பகல் பொழுதில் எதையும் உண்ணுவதில்லையோ, எப்படி யாரும் பார்க்காவிட்டாலும் ரமலானுடைய பகல் பொழுதில் எதையும் அருந்துவதில்லையோ, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக, அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் என்பதற்காக. அதே அல்லாஹ் தானே பொய் சொல்லக்கூடாது என்று தடை செய்திருக்கிறான். யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை ஏன் வருவதில்லை? அதை அல்லாஹ் தானே புறம் பேசாதே என்று சொல்லி இருக்கிறான். அதை அல்லாஹ் தானே துரோகம் இழைக்காதே, அதை அல்லாஹ் தானே துரோகம் இழைக்காதே, வஞ்சனம் செய்யாதே என்று சொல்லி இருக்கிறார். ஏன் நீங்கள் தடை செய்ய மாட்டேன் என்கிறீர்கள்? அல்லாஹ் ஹராம் ஆக்கியவற்றை ஹராம் ஆக்குங்கள் என்பதற்கான பயிற்சி தான். உங்களால் முடியும், ஆனால் நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை ஏற்றுக்கொள்கிறீர்கள், இன்னும் பல கட்டளைகளை நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சாப்பிடாதே என்ற போது அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டீர்கள், பருந்தாதே அருந்தாதே என்று சொன்ன போது அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டீர்கள். பொய் பேசாதே, புறம் பேசாதே என்று அல்லாஹ் கட்டளையிட்டாரே, அந்த கட்டளையை நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஏன் யோசித்து பாருங்கள். இஸ்லாமிய சமூகத்துடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். வெறுப்பு பேச்சுக்களை நீங்கள் வெறுப்பு பேச்சுக்கள் இணையதளத்தை திறந்தாலே, பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், எல்லா இடங்களிலும் வெறுப்பு பேச்சுக்கள் காட்டு தீ போல் பரவுகிறது. ஐநாவில் குறித்து பேசுகிறார்கள், ஐநா சபையில் பேசுகிறார்கள், வெறுப்பு பேச்சு. சகோதர சமுதாயத்தை சார்ந்த மக்களை நீங்கள் விடுங்கள், அவர்களை விடுங்கள்.
முஸ்லிம் சமூகத்துடைய பேச்சுக்களை நீங்கள் பாருங்கள். ஒன்றுக்கு பதில் சொல்லுகிற போது, ஒன்றுக்கு ரிப்ளை கொடுக்கிற போது எப்படி பேசுகிறார்கள், எங்கே நாகூசுகிற அளவுக்கு, படிக்க முடியாத அளவுக்கு. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறைகளா இது? ஏன் உங்களால் தடுக்க முடியவில்லை? ஏன் உங்களால் தவிர்த்து கொள்ள முடியவில்லை? யோசித்து பாருங்கள். அப்ப ஒன்றை அல்லாஹுடைய ஒரு கட்டளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், மறு கட்டளைகளை நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்கள். என் வீட்டு வாசப்படியை மிதிக்காதே, செத்தாலும் உன் வீட்டிற்கு நான் வர மாட்டேன். இதெல்லாம் எந்த இஸ்லாமிய நாகரிகம்? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய செயல்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகின்றன. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு செயலுக்குமாறு கூலியை வழங்குகிறான். இதற்கு இவ்வளவு கூலி, இதற்கு இவ்வளவு கூலி என்று வழங்குகிறான் அல்லாஹு தஆலா. ஆனால் இரண்டு நபர்கள் சண்டையிட்டு பேசாமல் இருப்பதற்கான கால அளவீடு என்ன? எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? 3 நாட்கள். 3 நாட்களுக்குள் அவர்கள் சலாமாவது சொல்லி இருக்க வேண்டும், இல்லையா? அப்படி 3 நாட்கள் கழிந்த பின்பும் ஒருவர் சலாம் சொல்லி பேசாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இருவருடைய செயல்களையும் அல்லாஹ் பெண்டிங் வைக்கிறான், தள்ளுபடி செய்கிறான். எப்போது அவர்கள் பேசுகிறார்களோ அப்போது அவர்களுக்கான நற்கூலி வழங்கப்படும் என்று அறிவிக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படியே பேசாமலே நாம் மௌத்தாகி விட்டால், அப்படியே பேசாமல் மரணம் அடைந்து விட்டால், என் வீட்டு வாசப்படியை மிதிக்காது என்று சொல்லுகிற சபதம் எவ்வளவு பெரிய! நாம் நோன்பு நோச்சென்ன பயன், தொழுதென்ன பயன், ஹஜ் செய்த என்ன பயன், இன்ன பிற நற்கர்மங்களை ஆற்றி என்ன பயன்? யோசித்து எல்லாம் வீணாகி விடாதா? யோசித்து பாருங்கள். எனவே இந்த மாற்றம் உங்களிடத்தில் வர வேண்டும் என்பது அந்த பயிற்சி தான். மனோ தத்துவியல் வல்லுநர்கள் சொல்வார்கள், ஒன்றை நீங்கள் பயிற்சி செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதை தொடர்ச்சியாக உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செயல்படுத்துவதற்கு 20 முதல் 25 நாட்கள் போதும். 20 to 25 days அதை பயிற்சியாக எடுத்து வந்தால் போதும். இங்கே அல்லாஹ் 30 நாட்களை தருகிறான். உங்களால் முடியும். ஆனால் ஏனைய விவகாரங்கள் ஏன் உங்களால் முடிவதில்லை? ஏனென்று சொன்னால் நீங்கள் அதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிறீர்கள். அதுதான் காரணமாக இருக்கிறது. எனவே நோன்பில் பயிற்சி எடுக்கிற ஒரு முஸ்லிம் ஒருபோதும் வெறுப்பு பேச்சுக்களை பேச மாட்டான். அல்லாஹ் தஆலா தடை செய்த விவகாரங்களை அவன் ஈடுபட மாட்டான். இங்கே குறிப்பிட்டு காட்டினார்களே, ரமலான் என்றால் கரித்தல், ரமலான் என்றால் தடுத்தல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரமலான் எதை கரிக்கும், எதை தடுக்கும்? எதை கரிக்கும்? பாவங்களை கரிக்கும். எதை தடுக்கும்? மோசமான செயல்களில் இருந்து உங்களை தடுக்கும், தடுக்க வேண்டும். அது ரமலானில் மட்டுமல்ல, ரமலானுக்கு பிந்திய நாட்களிலும் 11 மாதங்களிலும் உங்களை தடுக்க வேண்டும். மோசமான செயலில் இருந்து உங்களுடைய பாவங்களை கரிக்க வேண்டும். நீங்க பாருங்க. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டினாங்க, யார் ஒருவர் புறம் பேசுகிறாரோ அவருடைய நோன்பு முறிந்து விடும் என்று. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யோசித்து பாருங்க. இத ஃபத்வா இன்று செயல்படுத்தப்பட்டால் என்னவாகும் என்று யோசித்து பாருங்கள். ரமலானுக்கு முன்னர் எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் ரமலானிலும் புறம் பேசுகிறான், ரமலானில் கன்றாவி காட்சிகளை பார்க்கிறான், ரமலானிலும் கேட்க கூடாததை கேட்கிறான், ரமலானிலும் பார்க்க கூடாததை பார்க்கிறான். யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. எனவே இந்த உள்ள நோயும் உங்களிடமிருந்து மாற வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இந்த ரமலான். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கவனிக்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான். இதுதான் இறைபயம். நான் இங்கே உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறேன். மறுமையில் இந்த உலகத்தில் வாழுகிற போது மனிதனுக்கு உடல் நோய் வருகிறது, உள்ளத்திலும் நோய் வருகிறது, இல்லையா? காய்ச்சல் வருது, ஜுரம் வருது, காயம் ஏற்படுது, இதெல்லாம் உடல் நோய்கள். உள்ளம் சார்ந்த நோய்கள் என்ன? பொறாமை, கோபம், பொய், வஞ்சகம், கோள்மூட்டுதல், புறம் பேசுதல், இதெல்லாம் உள்ளம் சார்ந்த நோய்கள், இல்லையா? மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடல் சார்ந்த நோய்களுக்கு உங்களுக்கு தண்டனை தருவானா? உள்ளம் சார்ந்த நோய்களுக்கு உங்களுக்கு தண்டனை தருவான். எதுக்கு தண்டனை தருவான்? உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சாடா 2026ல, கொரோனா வந்துச்சாடா உனக்கு போடா நரகம் என்று சொல்லுவானா? கிடையாது, கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உனக்கு காயம் ஏற்பட்டுச்சா, உடம்புல இன்ஜூர்ட் ஆயிடுச்சா, போடா நரகத்துக்கு என்று சொல்லுவானா? கிடையாது. மாறாக அதற்கு நமக்கு கூலி வேண்டும் என்றால் கிடைக்கும். ஆனால் எதற்கு தண்டனை தருவான்? உள்ள நோய்களுக்கு தான் தண்டனை தருவான். கோபத்திற்கு, பொய்க்கு, புறம், கோள், துரோகம், வஞ்சகம், இதற்கெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தூய்மையை பெறுவதற்குத்தான் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது.
எனவே நோன்பில் ஈடுபடுகிற ஒரு மனிதன் உளத்தூய்மையும் பெற வேண்டும், உளத்தூய்மையும் பெற வேண்டும். எனவே நோன்பு என்பது 2 பகுதிகளாக மாறுகிறது. ஒன்று உடல் வீரியத்தை குறைக்கிற உடல் மாற்றம், இன்னொன்று உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற உள்ளத்து மாற்றம். சின்ன வயசுல எங்க ஊர் பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் சின்ன வயசா இருக்கிற போது நோன்பு காலங்களில் குளத்திலேயோ ஆத்திலேயோ குளிக்க போகும்போது, முங்கி குளிக்கிற போது எங்க அம்மா சொல்லுவாங்க, குளிக்க போறப்பா மூக்க பிடிச்சுக்கோ, மூக்க இப்படி பொத்திக்கோ. என்னன்னா தெரியாமல் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, தண்ணி உள்ள போயிடக்கூடாது. அது நோன்பு முறிஞ்சிடும். கரெக்ட். நல்ல ஒரு இஹ்தியாத், ஒரு பேணுதல், ஒரு முன்கருதல், நல்ல விஷயம் தான். ரமலானில் சமையல் அறையில் இருக்கிற பெண்கள் சமையலில் ஈடுபடுகிற போது இந்த உப்பு பார்ப்பாங்கல்ல, நாக்கில் வச்சு பார்ப்போம், உடனே என்ன செய்வாங்க, அப்படி விழுங்குவாங்களாம். நோனோ துப்பிடுவாங்க. இவ்வளவு பெரிய இறையச்சம், ஒரு இறை பயமாகா, இது பெரிய சஹாபாக்களை, நல்ல விஷயம், நல்ல விஷயம். அடே, தண்ணீரில் முங்கி குளிக்கிற போது தெரியாமல் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உணவை ருசி பார்க்கிற போது தெரியாமல் ஒரு துளி உள்ளே சென்றால் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவ்வளவு தூரம் நாம் கவனம் எடுக்கிற நாம் குளிக்கிற போது தண்ணீரில் மூக்குக்குள்ளே தண்ணி போய்விடுமோ, உணவை ருசி பார்க்கிற போது தொண்டைக்குள் உணவு சென்று விடுமோ என்று அவ்வளவு தூரம் அதீத உச்சபட்ச எச்சரிக்கையோடு இருக்கிற நாம் இந்த உளநோய்களின் காரணத்தால் நோன்பு முறிந்து விடுமே என்று எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எந்த ரமலானில் அல்லாஹு தஆலா நம்மை கவனித்துக் கொண்டிருந்தானோ அதே அல்லாஹ் தான் ரமலான் முடிந்ததற்கு பின்பு நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான். எந்த ரமலானில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதற்காக நீங்கள் அதை முன்னாமல் பருகாமல் இருந்தீர்களோ அதே அல்லாஹ் தான் ரமலான் முடிந்ததற்கு பின்பு நீ பொய் சொல்றியா, புறம் பேசுறியா, கோல் மூட்டுறியா என்பதை அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான். எனவே இங்கே ஒரு மாதத்துடைய பயிற்சி என்பது, அருமை சகோதரிகளே சகோதரர்களே, மீதி இருக்கிற ஏனைய 11 மாதங்களிலும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி தான். இந்த பயிற்சியை செயல்படுத்தாவிட்டால் பயிற்சி எடுத்தன்ன பயன் யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஃபில் ஜன்னத்தி லபாபா யுகாலு லஹு ரய்யான். சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது. சொர்க்கத்தில், சொர்க்கத்திற்கு வெளியே கிடையாது. இன்சைட் த பாரடைஸ் தேர் இஸ் எ டோர். சுவனவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ளே சென்றதற்கு பின்னால் சொர்க்கத்துக்கு வெளியே கிடையாது. இன்ன ஃபில் ஜன்னah தாஹிலில் ஜன்னah, சொர்க்கத்திற்குள்ளே. அப்ப சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போன பின்னாடி அங்கே ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசலுக்கு பேர் தான் ரய்யான். அது யாருக்காக? நோன்பாளிகளுக்கான வாசல், அது சொர்க்கம். அது அந்த சொர்க்கத்தில் என்ன இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன் சூரத்துடைய சிறப்புகளை குறித்தும் அருள்களை குறித்தும் அநேகமாக நமக்கு விவரித்து தந்திருக்கிறது. ஆனால் ரய்யான் என்ற சொர்க்கத்தில் என்ன இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததில்லை. அது சோனவாசிகளுக்கானது. அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான், நானே கூலியாக மாறுகிறேன் என்று. அப்ப இவ்வளவு பெரிய சிறப்பும் இருக்க இந்த ரய்யான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புனிதமிகு அந்த சுவனத்தை ஒரே ஒரு ரமலானில் நீங்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக அடைய முடியுமா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ரய்யானை நோக்கிய பயணம் என்பது தொடர் பயணம். அது ஒரு ரமலானில் மட்டும் நடப்பதல்ல. அந்த பயணத்தினிடையே ஆபத்துக்கள் வரலாம், அந்த பயணத்தினிடையே தடைகள் வரலாம். அந்த தடைகளை கடக்க வேண்டும், அந்த ஆபத்துக்களை கடக்க வேண்டும். யார் அந்த ஆபத்துக்களை கொண்டு வருவா? ஷைத்தான். உங்களை அந்த ரய்யானுடைய சொர்க்கத்திற்கு செல்ல விடாமல் தடுப்பதற்காக அவன் தயாராக இருக்கிறான். உங்களை மோசமான செயல்களில் ஈடுபட வைப்பதற்கு அவன் காத்திருக்கிறான். அதைத்தானே அல்லாஹ்விடத்தில் அவன் சபதம் போட்டான். அந்த பயிற்சி தான் ரமலான். நல்ல பயிற்சியை, நல்ல ஒழுக்கத்தை, நீங்கள் நல்ல குணங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அவன் என்ன சபதம் போட்டான்? லகுதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம். இறைவா, உனது நேரான பாதையில் செல்ல விடாமல் குறுக்கே நான் அமர்வேன், குறுக்கே நான் அமர்வேன். யாரும் நேரான பாதையில் சென்று விடாமல் நான் தடுப்பேன் அவர்களை. ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم. பின்னர் நான் நல்ல செயல்களை செய்ய விடாமல் அவர்களுக்கு முன்னால் வருவேன், அவர்களுக்கு பின்னால் வருவேன், அவர்களுடைய வலப்பக்கம் வருவேன், அவருடைய இடப்பக்கம் வருவேன். 4 பக்கங்களில் இருந்தும் அவன் நம்மை தடுப்பான். அப்ப இந்த தடைகளை மீறி அல்லாஹ் கவனிக்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான்.
அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயிற்சியை பெறுவதற்கானதுதான் இந்த ரமலான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு ரமலான் நோன்பு நோற்று ரய்யான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சொர்க்கத்தை அடைய முடியும் என்றிருந்தால், ஒரே ஒரு ரமலானில் நீங்கள் நோன்பு நோற்பதன் மூலமாக முழுமையான உங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் மன்னிக்கப்பட்டு நீங்கள் புனிதராக மாறிவிடுவீர்கள் என்றிருந்தால், ஒரு ரமலான் போதுமே வாழ்நாளில். ஒரு ரமலான் போதும் தானே. ஹஜ்ஜி எத்தனை முறை அனுமதி? ஹஜ்ஜி எத்தனை முறை கடமை வாழ்நாளில்? 2 3 ஒன்றே ஒன்று செய்தால் போதும். வாழ்நாளில் ஒரு முறை தான். உங்களுக்கு வசதி இருக்கிறதோ இல்லையோ, ரமலான் என்பது எத்தனை முறை கடமை? எத்தனை முறை கடமை? எத்தனை முறை கடமை? நீங்க எப்பெல்லாம் மெச்சூர்டான பின்னாடி எப்பெல்லாம் உயிர் வாழ்றீங்களோ அத்தனை முறை கடமை. எனவே ரமலான் என்பது ஒரு மாதத்தில் நீங்கள் உண்ணாமலும் பசிக்காமல் பசியோடும் இருப்பதன் மூலமாக ரய்யான் என்ற உயரிய சோனத்தை அடைவதற்கானதல்ல. அது மிகப்பெரிய உழைப்பயிற்சி. அருமை சகோதரர்களே, புண்ணியங்கள் பூத்து குலுங்குகிற இந்த மாதத்தில் இந்த ரமலானை, அந்த பூத்து குலுங்குகிற அந்த புண்ணியங்களை எப்படி அறுவடை செய்வது? இப்படித்தான் அறுவடை செய்ய வேண்டும். வர இருக்கிற ஒரு ரமலானில் நமக்கு லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய மாட்சிமை மிக்க புண்ணியங்கள் பூத்து குலுங்குகிற ஒரு புனித இரவை அல்லாஹு தஆலா தருகிறான். அந்த இரவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் யோசித்து பாருங்கள். லைலத்துல் கத்ர் இரவு என்பது 27 தானா என்பது அறிஞர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய விவாதமாக இன்றும் தொடர்கிறது. கடைசி 10 இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக சொல்லிவிட்டார். எனவே அந்த லைலத்துல் கத்ர் இரவை 1000 மாதங்களை விட மாட்சிமை மிக்க அந்த இரவை நாம் எங்கு தேட வேண்டும்? அதுதான் இங்கே கேள்வி. எங்கு தேட வேண்டும்? பள்ளிவாசலுடைய தூண்களுக்கு இடையில் நீங்கள் தேடுகிறீர்களா? பள்ளிவாசலுடைய தூண்களுக்கு இடையில் தேட வேண்டுமா? அல்லது தொழுகை விரிப்பில் கண்ணீரை சிந்துவதன் மூலமாக தொழுகை அந்த லைலத்துல் கத்ரை தேட வேண்டுமா? அல்லது தஸ்பீஹ் மணியை உருட்டுவதன் மூலமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வதன் மூலமாக மட்டும் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும்? இதெல்லாம் தேவை. நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பள்ளிவாசல் தொழ வேண்டாம் என்றோ, தஸ்பீஹ் மணி உருட்ட வேண்டாம் என்றோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல வேண்டாம் என்றோ நாம் சொல்லவில்லை. ஆனால் லைலத்துல் கத்ர் என்பது இதில் மட்டும் நீங்கள் தேடாதீர்கள். இதில் மட்டும் நீங்கள் தேடாதீர்கள். பெற்றோருடைய திருப்தியில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். பெற்றோர் அங்கே ஒரு பக்கம் கண்ணீர் வடிக்கிறார்கள் உங்களை நினைத்து. நீங்கள் இங்கே அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பை தா என்று கேட்டால் அல்லாஹ் என்ன நினைப்பார்? யோசித்து பாருங்க. என்ன நினைப்பான்? உங்க அப்பா அம்மாவை நீ கவனிக்காம விட்டுருக்கிற, ஆனா என்கிட்ட நீ மன்னிப்பை கேட்கிற. பெற்றோருடைய திருப்தியில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். சகோதரருடைய அன்பில் சகோதரருடைய அன்பில், அது இரத்த பந்த உறவு. இரத்த பந்த உறவு, அந்த உறவை எக்காரணத்தை கொண்டு முறிப்பதற்கு அல்லாஹ் அனுமதிப்பதில்லை. மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்துக் கொண்டு இந்த இரத்த பந்தம் உறவு தொங்கும். என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்பான். என்ன வேண்டும் உனக்கு? என்ன வேண்டும் உனக்கு? இந்த உறவு சொல்லும், யா அல்லாஹ், உலகத்தில் வாழுகிற போது இன்னும் மனிதனின் உறவை துண்டித்திருக்கிறான், எனக்கு நீதி வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? உன்னை பேணியவர்களோடு என் உறவை நான் மறுமையில் மஹ்ஷர் பெருவழியில் உன்னை பேணியவர்களோடு நான் என் உறவை பேணுவேன், உன்னை துண்டித்தவர்களோடு என் உறவை நான் துண்டிப்பேப்பா மஹ்ஷர் பெருவழியில். யோசித்து பாருங்கள். சகோதரருடைய அன்பில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். இரத்த பந்த உறவுகளை நெருங்கி வாழ்வதோடு அதில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். ஏழைகளுக்கு உணவளிப்பதில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். எல்லா உயிர்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான் என்று எல்லா உயிரிடத்திலும் அன்பு காட்டுவதன் மூலமாக நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பதன் மூலமாக லைலத்துல் கத்ரை தேடுங்கள். அச்சத்துடன் வாழ்பவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதோடு நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். அநாதைகளை ஆதரிப்பதன் மூலம் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியில் எல்லா செயல்களும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்று அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடுவதில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். அனைத்துக்கும் மேலாக உங்களை நீங்கள் சுய விசாரணை செய்வதனூடாக நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். அங்குதான் லைலத்துல் கத்ர் இரவு அடங்கி இருக்கிறது. நான் வாய்மையோடு இருக்கிறேனா என்று உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்வதனூடாக லைலத்துல் கத்ரை தேடுங்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளுக்கும் செயல்படுகிறேனா, கட்டுப்படுகிறேனா என்ற கேள்வியினூடாக லைலத்துல் கத்ரை தேடுங்கள். இது தீனுக்கு என்னால் முடிந்த பங்களிப்பை செய்திருக்கிறேனா யோசித்து பாருங்கள். நாம் ஒரு முஸ்லிமாக வாழ்கிறோம். எவ்வளவு பெரிய கருணை, எவ்வளவு பெரிய கிருபை,
உயர் பதவியில் இருக்கிற சகோதர சமுதாயத்தவர்களை நீங்கள் பாருங்கள், எப்படி வாழ்கிறார்கள், எவ்வளவு அறிவிருந்தும் அறிவு கட்டத்தனமாக நடக்கிறார்கள். நமக்கு அல்லாஹு தஆலா பெருந்தொடனை செய்திருக்கிறான். அந்த படைத்த இறைவனுக்கு முன்னால் மட்டுமே சுஜூது செய்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறானே. இந்த மார்க்கத்திற்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என்னுடைய பங்களிப்பு என்ன? வாட் இஸ் மை பார்ட் இன் இஸ்லாம்? இந்த கேள்வியினூடாக லைலத்துல் கத்ரை தேடுங்கள். முழுமையாக முடிந்தவரை இஸ்லாத்தில் நுழைவதனூடாக நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வதனூடாக சொல்லக்கூடாது நான் சொல்லவில்லை, அதோடு உங்கள் கடமை முடிந்து விடாது. அதுதான் இந்த மாற்றம் இந்த ரமலான் நமக்கு தருகிற பாடமாக இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அரபியில் ஒரு பொது விதி இருக்கிறது, சனாயுல் மஅரூஃப் தகி மசாரி அஸ்ஸூ. நல்ல செயல்கள் கெட்டதை அழிக்கும். நாம எவ்வளவு தவறு செய்திருக்கலாம், நம்முடைய தவறுகள் எப்படி டிலீட் ஆகும், எப்படி இரேஸ் ஆகும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் மூலமாக. வெறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இங்க அடியானுக்கு தவறு செய்து விட்டு மன்னித்து விடியா அல்லாஹ், ஊரான் விட்டு உலையை அடித்து வயிற்றுக்குள் போட்டுவிட்டு ஊஞ்சலில் எதையோ சில அற்ப காசுகளை போதனூடாக ஐயா என்னை மன்னித்து விடு கடவுளே, அது இங்க இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல இருக்கா? இல்லை. படைப்புகள் மன்னிக்காதவரை படைத்தவன் உங்களை மன்னிக்க மாட்டான். எனவே நான் தெரிந்து செய்திருக்கலாம் தவறு, தெரியாமல் செய்திருக்கலாம் தவறு. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இந்த தவறுகளுக்கு பரிகாரம் வெறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதல்ல, மாறாக தவறுகளுக்கான பரிகாரம் நன்மையை அதிகமாக செய்வதுதான். முடிந்தவரை நன்மை செய்கிற அதற்கான மாதம் தான் புண்ணியங்கள் பூத்துக் குலுங்குகிற இந்த மாதம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து பேசினார். அது எல்லோருக்கும் தெரியும். ஹுதைபியா உடன்படிக்கை முஸ்லிம்களுக்கு எதிராக அமைந்தது. ரோஷம் வந்துருச்சு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. ஏத்து கேட்டாங்க. ஏத்துக்கு தனக்காக இல்ல, மார்க்கத்திற்காக. அவங்க சத்தியத்துல தான் இருக்காங்க, நாம அசத்தியத்துல இருக்கிறதுல கேட்டாங்க. ஏத்து கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி காலத்தில் அதிகமாக நோன்பு நோற்றார்கள், அதிகமாக சதக்கா செய்தார்கள், அதிகமாக தொழுதார்கள், அதிகமாக நற்கர்மங்கள் ஈடுபட்டார்கள். ஏன்னு கேட்டாங்க. ஏன் இதை செய்றீங்க? அப்ப வெறும் இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹோட விதத்துக்கள், யா அல்லாஹ் நான் ரசூலுல்லாஹ்வை ஏத்து பேசிட்டேன் என்ன மன்னிச்சிரு, அந்த வார்த்தைகளோடு நிறுத்தவில்லை. ஏன் என்று கேட்டார்கள். ஏன் இவ்வளவு நற்கர்மங்களை செய்கிறீர்கள், நற்செயல்களை செய்கிறீர்கள்? அதற்கு அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நான் எதிர்த்து விட்டேன், அது அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இங்க நாம் செய்த தவறுகள் நற்கர்மங்களினூடாக நற்செயல்களினூடாகத்தான் நமக்கு அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றுத்தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறான். பேராபத்து என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சமூகம் கடமைகளாக சடங்குகளாக பார்ப்பதுதான். அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய உள்நோக்கம் என்ன, அதனுடைய இலக்கு என்ன என்பது தெரியாத போதுதான் உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் அடிக்கடி சொல்வார், இந்த தாற்பயமும் இந்த இலக்கும் தெரியாத காரணத்தால் தான் ரமலானுடைய தலைப்பிறையில் வருகிற போது பள்ளிவாசல் சென்று பாருங்கள், சுனாமி போல் மக்கள் வருவார்கள். பள்ளிக்கு வருவதை குறை சொல்லவில்லை நாம், அப்படியாவது வருகிறார்களே. ஆனால் அப்படி தலைப்பிறையில் குவியும் மக்கள், வளமையாக தொழுகிற மக்களுக்கு கூட அங்கே இடம் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதையாவது ரமலான் முழுவதும் செய்கிறார்களா? ரமலான் 10 ஆகிற போது மீண்டும் பழைய நிலைமைக்கு வருகிறது. 27 ஒரு கொதி நிலையை அடைகிறது. மீண்டும் யோசித்து பாருங்கள், ஷவ்வால் ரமலான் முடிந்து விட்டால் ஆறி போய் கிடக்கிறது. பழைய குருடி கதவத்துரடி என்று மாறி போய் கிடக்கிறது. இந்த லட்சணத்தில் அதிகாலை தொழுகை கிடையாது. அமெரிக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்கிறோம். ஃபஜ்ர் தொழுகை கிடையாது. பலஸ்தீனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை. அல்லாஹ் கடமையாக்கிய கட்டாய கடமைகளை கூட நிறைவேற்றுவதற்கு நாம் அலட்சியமாக அல்லவா இருக்கிறோம். எனவே இது மாற்றத்தின் மாதம். எனவே அருமை சகோதரர்களே, இந்த ரமலான் முடிகிற போது பொய் பேசாத முஸ்லிமை இந்த சமூகம் பார்க்க வேண்டும். சமூகத்திற்கு நாம் காட்ட வேண்டியதுதான், முஸ்லிம் சமூகத்திற்காக இல்லாவிட்டாலும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கஞ்சி மாசம் என்று கருதி வைத்திருக்கிறார்களே, இந்த கஞ்சி மாசம் என்ற கருதலை இந்த நம்முடைய நடத்தையின் மூலம் தவிடுபடியாக்க வேண்டும். அதுதான்
இந்த சமூகத்திற்கான நாம் செய்கிற பிரதிபலன். அதுதான் கேடயம், அதுதான் கேடயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு கேடயம் என்று சொல்லி காட்டினார்கள். நோன்பு முடிஞ்சு ஒரு புது பிரஜையை, புது குடிமகனை இந்த சமூகம் பார்த்தால் என்னவாகும் யோசித்து பாருங்கள். ஓ, நோன்பு எவ்வளவு பெரிய மாற்றத்தை இவரிடத்தில் தந்திருக்கிறது என்று அவர்கள் யோசிக்க மாட்டார்களா? எனவே நோன்பு முடிகிற போது பொய் பேசாத முஸ்லிமை இந்த சமூகம் பார்க்க வேண்டும், வட்டி வாங்காத முஸ்லிமை இந்த சமூகம் பார்க்க வேண்டும், சண்டை போடாத முஸ்லிமை இந்த சமூகம் பார்க்க வேண்டும், வெறுப்பு கெட்ட பேச்சுக்களை பேசாத, பொய் பேசாத, துரோகம் விளைக்காத, வஞ்சகத்தில் ஈடுபடாத, குறிப்பாக புறம் பேசாத முஸ்லிமை இந்த சமூகம் பார்க்க வேண்டும். இல்லறத்தில் நல்ல கணவனை, இல்லறத்தில் நல்ல மனைவியை இந்த சமூகம் பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, ஒரு போலீஸ் ஆபீசர், நான் இதற்கு முன்பும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன், ஒரு போலீஸ் ஆபீசர் ட்ரைனிங் எடுக்கிறார். ஒரு காவல் அதிகாரி பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுக்கிறார். பதவிக்கு வந்துடுறாரு, ஸ்டேஷன்ல வந்துடுறாரு, டியூட்டியை ஜாயின் பண்ணிடுறாரு. ஊர்ல ஒரு கலவரம் நடக்கு, சண்டை நடக்குன்னு வச்சுக்கோங்க. யாரோ 2 குழுக்கள் 2 கூட்டங்கள் சண்டை போடுகிறார். அந்த ஸ்பாட்டுக்கு இந்த போலீஸ் ஆபீசர் வர்றார். வந்து அப்படியே கையை கட்டி பார்த்துட்டு நிற்கிறார். என்ன சொல்லுவோம் நாம் அவரை? ஒண்ணுதான், கலவரத்தை அடக்குவதற்கோ தான் பெற்ற பயிற்சியை இங்கே செயல்படுத்துவதற்கோ எந்த முயற்சியும் அவர் செய்யவில்லை. என்ன சொல்லுவோம் அவரை பார், என்ன சொல்லுவோம் அவரை பார்? கையாளாகாதவன், ஒண்ணுக்கு உதவாதவன். சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? ஏன்னா அவர் பெற்ற பயிற்சி அவர் இங்கே பயன்படுத்தவில்லை. ஒரு மாதம் அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கவனிக்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்று நாம் பகல் பொழுதில் உண்ணாமல் இருந்தோம், குடிக்காமல் இருந்தோம், இல்லறத்தில் ஈடுபடாமல் இருந்தோம். அந்த பயிற்சியை ரமதான் முடிந்த 11 மாதங்களும் ஏன் செயல்படுத்தவில்லை? அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்று. அப்படி என்றால் அலட்சியம் செய்கிறோம். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படிகளில் ஏறினார்கள். 3 படிகளில் ஏறும்போது 3 முறை ஆமீன் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமீன் சொன்னார்கள். பெருமானார் துஆ செய்யவில்லை, பெருமானார் பிரார்த்தனை கேட்கவில்லை. யாரோ கேட்ட பிரார்த்தனைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னா அந்த துஆ கபூல் ஆகுமா என்று யோசித்து பாருங்கள். படிகளில் இருந்து இறங்கி நிகழ்ச்சி முடிந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்கோ நீங்கள் ஆமீன் சொன்னீர்களே? ஆம், ஏன் ஆமீன் சொன்னீர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ கேட்டார்கள், நான் ஆமீன் சொன்னேன். அந்த 3 ஆமீனில் ஒரு ஆமீனுடைய விளக்கத்தை பெருமானார் சொன்னார்கள். 2 நமக்கு இப்ப தேவையில்லை. யார் ரமலானை அடைந்த பின்பும், ரமலான் முடிந்ததற்கு பின்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அவருக்கு நாசம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் துஆ கேட்டார், பெருமானார் ஆமீன் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்க. ரமலான் வந்தது, ரமலான் சென்றது, நான் அப்படியே இருக்கிறேன் என்று சொன்னால் இது மிகப்பெரிய கைசேதமாக மாறும். அதற்காக அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் நம்முடைய வாயுளை, வாழ்நாளை நீட்டி தரவில்லை. நம்மீது அல்லாஹ் கருணை புரிந்திருக்கிறான், நம்மீது அல்லாஹ் பெரும் கருணை புரிந்திருக்கிறான். இந்த ரமலானின் மூலமாக நமக்கு பெரும் கருணை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருக்கிறான். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயுளை நமக்கு நீட்டி தந்திருக்கிறான். எனவே இந்த ரமலானை பயனுள்ளதாக, புண்ணியங்களை அறுவடை செய்யக்கூடிய மாதமாக, அதன் மூலம் உண்மையாக நம்முடைய மாற்றத்துக்கு நாம் உள்ளானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அப்படிப்பட்ட மாற்றத்தில் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னான், மல்லம் யதா கௌல ஸூரி வல்லமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் கெட்ட பேச்சு, கெட்ட செயல் இவற்றை விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீ கெட்ட பேச்சு பேசல அப்படியே நோன்பால் உனக்கு எந்த பயனும் இல்லை. பெருமானார் பிரிதொரு தடவை சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பின் மூலம் அவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன? பசியோடு இருந்தது மட்டும்தான் என்று சொன்னால், பசி மட்டும்தான் அவர்கள், வேற ஒரு பலனும் இல்லை. அப்படி நாம் மாற்றிவிடக்கூடாது நம்ம ரமலானை. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த ரமலானை பயனுள்ளதாக, பிரயோஜனமானதாக, அல்லாஹ்வால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரமலானாக மாற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கருணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். சகோதரர் மௌலவி
அஹ்மத் நூஹ் அஹ்மதி அவர்களுக்கு மிகவும் ஆக்ரோஷமான ஒரு ஸ்பீச் நம்முடைய ரமதானை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்கள் சொன்னார்கள், குறிப்பிட்டார்கள், இந்த ரமதானை வரவேற்பது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாக இருக்கின்றது. ஏனெனில் ரமதானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கின்றான். இந்த மாதத்தில் தான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்ற அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த மாதத்தில் தான் நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம் இல்லையா? குர்ஆனை இந்த மாதத்தில் இறக்கி வைத்திருக்கின்றோம். அம்மாதத்தில் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுள்ளது. எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாதத்தை நாம் அடைவதன் முக்கிய நோக்கம் இந்த திருக்குர்ஆனை அடைவதுதான். இந்த திருக்குர்ஆன் நம்மிடத்திலே வந்துவிட்டால் நமது மௌலவி அவர்கள் குறிப்பிட்ட அந்த உள்ள நோய்கள் அனைத்தையும் அது தவிடுபடி ஆக்கிவிடும். அல்லாஹ் நமக்கு இந்த வரக்கூடிய ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த மாதம் என்பது நமது ஷேக் அவர்கள் குறிப்பிட்டது போல ஃபீஸ்டிங்கான ஒரு மாதம் அல்ல, இது ஒரு ஃபாஸ்டிங்கான ஒரு மாதம் என்று குறிப்பிட்டார்கள். இதை நாம் மிகவும் கவனமாக இந்த மாதத்தை நாம் கழிக்க வேண்டும். அதிகமான மக்கள் தன்னுடைய நேரத்தை எவ்வாறு கழிப்பார்கள் இந்த நோன்பில் என்றால், அவர்கள் அதிகமான உணவு பண்டங்களை உணவுகளை சமைப்பதிலும் அதிலேயே அந்த நேரத்தை வீணடிப்பதிலும் அதிகமான மக்கள் செலவழிப்பதை பார்க்கின்றோம். இதுதான் நமது சகோதரர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். இந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான நன்மைகளை வைத்திருக்கின்றான், நன்மைகளை வெற்றிகளை குவித்து கொடுத்திருக்கின்றான். எனவே இந்த மாதத்தை நாம் முழுமையான முறையிலே பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இந்த மாதத்திலே நாம் உள்ளங்கள் தூய்மை அடைகின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு அழைப்பை ஏற்று நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கின்றோம். ஏனெனில் இந்த மாதத்தின் சிறப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஏதோ அல்லாஹுடைய சிறு அருள் நமக்கு இருந்ததின் அடிப்படையிலே நாம் இங்கே எல்லோரும் ஒன்று கூடுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்தான். ஆனால் இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதை பற்றி அக்கறையே இல்லாத மக்கள் முஸ்லீம்கள் என்ற பெயர் அளவிலே உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். அவர்களிடத்திலே உள்ளம் எவ்வாறு இருக்கின்றது என்றால் முழுமையான முறையிலே துருபிடித்து போய் இருக்கின்றது. அந்த உள்ளங்களை உயிர்வூட்ட வேண்டும். அந்த உள்ளத்திற்கு உயிர்வூட்டுவதற்காக ஒரு மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன்பே வரவழைத்திருக்கின்றான் என்றால் அதற்கு மிகவும் உன்னதமான ஒரு மாதம் ரமதான் மாதமாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளங்கள் துருபிடிக்கின்றன, ஆனால் அதை நீக்குவதற்கு 2 விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஒன்று, நீங்கள் மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள், மற்றொன்று குர்ஆனை ஓதுங்கள் என்றார்கள். இந்த குர்ஆனை ஓதும் பொழுது நாம் மறுமையின் சிந்தனைகளை பெறுகின்றோம். இந்த உலகத்தின் வாழ்க்கையின் நோக்கங்களை அவன் கற்றுக்கொள்கின்றான். அவன் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், இதற்கு முன்பால் வாழ்ந்த மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அவர்கள் அழிவிற்கு என்ன காரணம் என்ற எல்லா அனைத்தையும் பெற்றுக்கொள்வது, அவன் படிப்பினை பெறுவது இந்த குர்ஆனின் மூலமாகத்தான். எனவே இந்த குர்ஆனை நாம் இந்த மாதத்திலே அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். இந்த குர்ஆனை இந்த போன்று இந்த உலக ஆசாபாசங்களை பின்னிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கின்றது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், சூரத்துல் ஃபுர்கானிலே குறிப்பிடுகின்றான், அவனே காற்றுகளை அனுப்பி வானத்திலிருந்து நீரை இறக்குகின்றான், அதன் மூலம் உயிரற்ற நிலத்தை உயிர்ப்பிப்பதற்காக. இதுபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உவமையிலே கூறுகின்றான். எதற்காக என்றால், மழையை இறக்குவது, அங்கு உள்ள இறந்து போன நிலத்தை உயிர்ப்பிப்பதற்காக, உயிர்ப்பிக்க என்று குறிப்பிடுகின்றான். இந்த ரமதான் என்பது அல்லாஹ்வுடைய சீசன். எதற்கென்றால், வறண்டு போன உள்ளங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக. இந்த மாதத்தை நாம் முழுமையான முறையிலே, சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். இந்த மாதத்தில் அதிகமாக இஸ்லாத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணியையும் நாம் செய்ய வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு வருடாந்தோறும் நம்மிடையே நாம் இந்த ரமதானை வரவேற்கும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியில் நாம் படிப்பினை பெற வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளில் மக்களிலே நாம் ஒன்றிணைக்க வேண்டும். இது போன்ற நற்பணிகளை தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் நமக்கு வழங்குவதற்கு காரணம், இதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு கடந்த 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மேலும் மக்களுடைய சமூகங்களுக்கிடையே நல்ல ஒரு பிணைப்பை, சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கே ஒரு ஜமாத்தாக எல்லோரும் ஒன்று கூடி இணைந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கே முஸ்லீம்களுக்கு தர்பியத், தஸ்கியா பயிற்சிகள் வாரந்தோறும் பஹ்ரைனில் பல இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மனாமா, ஹூரா, மஹரக், சனத், ரிஃபா இது போன்ற வட்டங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான தனித்தனி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, வாராந்திர வகுப்புகள். அதில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அங்கே வந்து நீங்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதை கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள். இதுதான் அதனுடைய நோக்கம். அது மட்டுமல்ல, நம்முடைய தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் சிறுவர்களுக்காக, மாணவர்களுக்காக மதரசாவை நடத்தி கொண்டிருக்கின்றது. இளம்பிறை மதரசா. இதில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியைகள் தனக்கு வாலண்டியராக கலந்து கொண்டு அவர்கள் அங்கே ஆசிரியராக தன்னை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே மாணவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன, அகீதா என்ன, இஸ்லாமிக் ஹிஸ்டரி என்ன, இது போன்ற அவர்களுக்கு பண்பு பயிற்சிகள், அது மட்டும் இல்லை, லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாத்துமே அங்கே கற்றுக் கொடுக்கின்றார்கள். இது நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு காலத்தில் பஹ்ரைனில் இது போன்ற ஒரு அமைப்பு இல்லாத இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் கவலைப்பட்டோம். இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள், சகோதர சகோதரிகள் இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிறருக்கும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்கள். அது மட்டுமல்ல, நாம் தமிழகத்தை விட்டு இங்கே வந்த பிறகு தமிழுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பெறாமல் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்படுவதை பார்க்கின்றோம். அதை போக்குவதற்கும் இப்பொழுது வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். சனிக்கிழமை தோறும் பூராவில் ஒரு விழா இருக்கின்றது. அங்கே தமிழையும் படித்துக் கொடுக்கின்றோம். எனவே அதிலையும் நம்ம குழந்தைகளை சேர்த்து நீங்கள் பயில வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுபோல் இதில் முக்கியமாக உங்களிடம் நாம் கோரிக்கை வைப்பது என்னவென்றால், இது போன்ற பணிகளில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். இது மட்டுமல்ல, இதற்கு அடுத்ததாக இது போன்ற ஒரு பொது நிகழ்வு, நாம் ஆண்டுதோறும் செய்யக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சி, அது மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அதில் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக
கலந்து கொள்ளுங்கள். வெள்ளி மாலை இன்ஷா அல்லாஹ் மக்ரிபுக்கு முன்பாக அந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. அதற்கான அறிவிப்புகள் பின்னால் கொடுக்கப்படும். இந்த நிகழ்வின் இறுதியாக இந்த நிகழ்வை அழகான முறையிலே நாம் எவ்வாறு உத்தேசித்தோமோ அதன் அடிப்படையிலே நிறைவேற்றுவதற்காக நமக்கு உறுதுணையாக நமக்கு எல்லாத்தையும் செய்து அதற்கான அருள் பாலித்த அல்லாஹுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதற்கு அடுத்ததாக நம்மிடையே உரையாற்றிய தமிழகத்திலிருந்து வருகை புரிந்த மௌலவி அஸ்லாம் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அஹ்மத் நூஹ் முஹம்மதி அவர்களுக்கு நம்முடைய தமிழ் இஸ்லாமிக் சென்டர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்து அமர்ந்து குறிப்பிட்ட நேரத்திலே வந்து இந்த சொற்பொழிவுகளை நன்றாக கேட்டு அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற இந்த ரமதானை உன்னதமான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த சொற்பொழிவின் அந்த சாராம்சங்கள் எல்லாம் உள்வாங்கிக்கப்பட்ட நமது சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஐஎஃப்டி இஸ்லாமிக் சென்டர் சார்பாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை நல்ல விதமாக நடத்துவதற்காக கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக உள்ள இந்த உழைத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நாம் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்காக தனிப்பட்ட முறையில் ஏற்பாடு செய்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், மீடியா துறை, அது மட்டுமல்ல இந்த நிகழ்வுக்காக வாரி வழங்கிய நமது சகோதரர்கள், அவர்கள் உழைப்பாலும் சரி பணம் மூலமாகவும் நமக்கு உதவி செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் நாம் நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற இன்னொரு உன்னத நிகழ்வில் நாம் மீண்டும் இணைந்து இந்த இஸ்லாத்துறை மேலோங்க பணிகளில் நாம் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். நமக்கான ஃபுட் பார்சல் வெளியில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நீங்கள் செல்லும் பொழுது அதை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.